ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிகேஎஸ் மாஸ்டர்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் வந்த டிஎஃப்சி சென்டர் போகிறதுக்கும் காலேஜ் ஜாயின் பண்ண அதாவது ரிப்போர்ட் பண்ண போகிறதுன்னு சொல்லுவாங்க. ரிப்போர்ட் பண்ண போகிறதுக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் காப்பியில் லாஸ்ட் இயர் வந்தது இது, இந்த இயரும் இதே மாதிரி தான் வரும். அதுதான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் காலேஜ் போய் சேர்கிறதுக்கும் டிஎஃப்சி சென்டருக்கு போகிறதுக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் ஒரு ஷேரை தட்டி விட்டு லைக்கை தட்டி விடுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் தெரியட்டும். அப்படியே சருன்னு பார்த்துலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு இல்லை டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரெண்டுத்தில் எதாக இருந்தாலும் சரி. நீங்கள் டிஎஃப்சி போகிறனா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், காலேஜ் போகிறனா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு எடுத்துக்கங்க. ஒரு 2-3 காப்பி எடுத்து வச்சுங்க, அப்புறம் யூஸ் ஆகும். செகண்ட் வந்து 10th ஒரிஜினல் மார்க் ஷீட். தேர்டு வந்து இப்போ 11th 12th மார்க் ஷீட் தான். பார்த்தீங்கன்னா August 1 வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்துருச்சு. நீங்கள் போய் ஒரிஜினல் மார்க் ஷீட் கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிசி ஸ்கூல்லேருந்து வாங்கியிருக்கணும். டிசி அப்படி இல்லைனா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா பொனாபைட் சர்டிஃபிகேட். அடுத்து பார்த்தீங்கன்னா 5th மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னா வேறு எதுவும் இல்லை, கவர்மெண்ட் டாக்டர் நம்ம மெடிக்கலி ஃபிட் காலேஜ் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சைன் போட்டு கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் தேவைப்படும். இதை வந்து நம்ம சேனலில் இன்றைக்கி நைட் அப்லோட் பண்ணுவோம் அந்த வீடியோவை, அதையும் பாருங்கள். அது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஃபுல் வீடியோ வேணால் நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், போய் பாருங்கள். அதில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி கொடுங்க போகும்போதே. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதையும் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான். இது வந்து யாருன்னா வெளியில் யாருன்னா 8th 9th 10th 11th 12th படிச்சுன்னா அவங்களுக்கு மட்டும் நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். மற்றவங்க யாரும் எடுத்துகிட்டு போகணும் அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், ஜாயின்ட் டிக்ளரேஷன். அதாவது இதுவும் ஒரு ஃபார்மும், இதே ஃபில் பண்ணுறது எப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை பிடிஎஃபாகவும் அடுத்து நம்ம நைட்டுக்கு வர வீடியோவில் நம்ம போடுவோம். அதையும் போய் பார்த்துட்டு ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா இது ஃபில் பண்ணி கொடுத்தா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி. நம்ம வந்து சேனலில் வீடியோ நைட் போடுவோம், அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி கொடுத்துருங்க போய் ஜாயின் பண்ணும்போதே காலேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தமிழ், இது நமக்கு தேவைப்படாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 10th வந்து இன்கம் சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க, அதாவது ஃபஸ்ட் கிராஜுவேட் SC SCA STR தான் தேவைப்படும் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 4 எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க, 4 காப்பி எடுத்துக்கணும். இதுதான் வந்து ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். டிஎஃப்சி போனாலும் சரி, காலேஜ் போனாலும் இது தேவைப்படும். இது இல்லாத இன்னும் பண்ண முடியாது. அப்புறம் இது மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட, அவங்க தெரிஞ்சுக்கணும்னு தெரியாது இருப்பாங்க. அடுத்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க, நிறைய பேர் ரீச் ஆகும். மறக்காமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் டெய்லி நீங்கள் பார்க்கணும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.